எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். வெஸ்ட் பெங்காலில் ஒரு 11 வயசு பொண்ணு அதாவது இறந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி மிஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்குங்க. இது வந்து வெஸ்ட் பெங்காலோட பரக்னாஸ் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற இடத்துல நடந்தது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. சண்டே அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. ஒரு நியூஸ் ஏஜென்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாடி வந்து ரெக்கவர் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது சுர்ஜப்பூர் அப்படிங்கிற இடத்துலேருந்து வந்து ரெக்கவர் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. பொண்ணு வந்து என்னென்னா ரேப் பண்ணப்பட்டு கொலை பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சாக்குக்குள்ளே போட்டு அடைச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் வந்து நியூஸ் வந்திருக்கு. இது வந்து அங்கே இருக்கிற ரெசிடென்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அங்கே நியர்பையில் இருக்கிறவங்களெல்லாம் ட்ரிகர் பண்ணி விட்ருக்கு. ட்ரிகர் ஆன லோக்கல் ரெசிடென்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பரிப்பூர் அப்புறம் வந்து ஜோய்நகர் ரோடை வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக ப்ரொட்டஸ்ட்டும் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த இன்சிடெண்ட்டை வந்து சம்மந்தப்படுத்தி டிமாண்டும் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து யார் இதற்கு காரணமாக இருக்காங்களோ அவங்கள ஃபஸ்ட்டு வந்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ப்ரொட்டஸ்ட்டில் வந்து ஈடுபட்டவங்க எல்லாரும். ஒரு சீனியர் ஆஃபீஸர் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்காரு ப்ரொட்டஸ்ட் நடந்ததுக்கு. அப்புறம் வந்து அவங்க ப்ரொட்டஸ்டர்ஸ்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு, அஷ்யூரன்ஸும் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வந்து பண்ணவங்கள வந்து ஆக்ஷன் யாருன்னு கண்டுபிடிச்சி ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படிங்கிறத வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த ப்ரொட்டஸ்ட் வந்து கலைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் வந்து சொல்லியிருக்காங்க. அப்ராப்ரியேட் லீகல் ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. போலீஸ் வந்து அந்த பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பியிருக்காங்க எக்ஸாமினேஷனுக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதாவது காஸ் ஆஃப் டெத் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு வந்து செக்ஷுவலாக அசால்ட் பண்ணப்பட்டிருக்கா அப்படிங்கிறத வந்து அக்யூஸ்டுனால அந்த விக்டிம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் வந்து இதை அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற நியூஸும் வந்திருக்கு. இந்த கேஸில் வந்து சம்மந்தப்பட்ட ஒரு ஆள் வந்து டீடைன் பண்ணப்பட்டிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த 11 வயசு பொண்ணு வந்து அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு பர்த்டேக்கு இன்வைட் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த பொண்ணுக்கு வந்து கிஃப்ட் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக கடைக்கு போயிருக்காங்க. பட் அந்த பொண்ணு வந்து ரிட்டர்ன் ஆகலை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து சாட்டர்டே அன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து அந்த பொண்ணு கிளம்பி போயிருக்கு. ரொம்ப நேரமாகியும் அந்த மதியத்துக்கு மேலே போயிருக்கு. ஈவினிங் ரொம்ப லேட் ஆகியும் வரலை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் அலிஜிடாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பொண்ணை வந்து 4 பேர் அதை காணாமல் போகிறதுக்கு முன்னாடி ஃபோர்ஸ் பண்ணி வந்து அந்த பொண்ணை வந்து இழுத்துட்டு போயிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அலிகேஷனை வந்து வச்சுருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டுடைய அந்த ஆர்டர் பிரகாரம் வந்து அந்த செக்ஷுவல் அசால்ட் நடந்தால் அவங்களுடைய வந்து எந்த ஒரு டீட்டெயில்ஸையும் வந்து அதை வந்து ஃபேஸ் அந்த இதெல்லாம் வந்து ரிவீல் பண்ணுறது அதெல்லாம் கூடாது அப்படிங்கிறதுனால அந்த ஒரு எதுவுமே இங்கே காமிக்கலை. அந்த 11 வயசு பொண்ணு வந்து எப்படி வந்து இறந்தது அப்படிங்கிறதெல்லாம் அது இனிமேல் தான் இன்வெஸ்டிகேஷனில் தான் தெரிய வரும். இந்த மாதிரி வந்து நடக்கிறது கண்டிப்பாக வந்து கடுமையாக வந்து கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது இனிமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதாவது சட்டம் வந்து அது ரொம்ப டைட்டன் பண்ணணும். அப்போ தான் வந்து அவங்க தண்டனைகள் இருக்கும்போது தான் வந்து இப்போ சிட்டிசன்ஸ்க்கும் அந்த பயம் இருக்கும்போது தவறுகள் குறையும். இறந்த அந்த பொண்ணுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி நான் அந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.